இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் பிப்ரவரி 22. ஊழியத்தை விட ஜீவியமே பிரதானம். மேலும் நியாயத்தீர்ப்பின் கடைசி நாளில் அவரது நாமத்தில் அற்புதம் செய்த அநேகர் அக்கிரமமும் உள்ளவர்கள் என புறக்கணிக்கப்படவே தகுதியுள்ளவர்களாய் இருந்தார்கள் என இயேசு நமக்கு போதிக்கிறார். மத்தேயு 7 அதிகாரம் 22, 23 வசனங்கள். அவரது நாமத்தினால் மெய்யான அற்புதங்கள் செய்கிற கிறிஸ்தவ பிரசங்கிமார்களையும் குணமாக்குகிறவர்களையும் தான் அவர் இங்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி இந்த அற்புதம் செய்யும் ஊழியம் கொண்டவர்களில் அநேகர், ஒரு சிலர் அல்ல, எல்லோரும் அல்ல, ஆனால் அநேகர் தங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் தங்கள் சிந்தனை வாழ்விலும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர். அது கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன் பகிரங்கம் ஆக்கப்படும். ஒரு மனிதன் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டான் என்பதற்கு அற்புதங்கள் செய்வது ஒரு விதத்திலும் அடையாளம் ஆகாது என்பதையே நமக்கு தெளிவாக போதிக்கிறது. காதுள்ளவன் கேட்க கடவன், இல்லையேல் வஞ்சிக்கப்படுவான். தனது 30வது வயதில் இயேசு கிறிஸ்து, இதோ என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதாவினால் வானத்திலிருந்து எல்லோரும் கேட்கும்படியான நற்சாட்சி பெற்றார். மத்தேயு 3 அதிகாரம் 17 வசனம். அந்த நேரம் அவர் ஒரு அற்புதமோ ஒரு பிரசங்கமோ ஒன்றும் செய்யாதிருந்த வேலை. அப்படியானால் தேவனால் அவர் நற்சாட்சி பெற்ற அந்த இரகசியம்தான் என்ன? ஆம், அது அவரது ஊழியத்தினால் அல்ல, அவரது ஜீவியத்தினால்தான் நற்சாட்சி பெற்றார் என்பது தெளிவு. நமது ஊழியங்களின் வளர்ச்சியினால் நாம் அங்கீகரிக்கப்பட மாட்டோம். மாறாக நம் அனுதின வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்களாய் இருப்பதை வைத்தே அங்கீகரிக்கப்படுவோம். மறைவாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் 30 ஆண்டுகால வாழ்க்கையை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருப்பது எல்லாம் தேவ ஆலயத்தில் அவர் போதகருடன் பேசினதை தவிர்த்து, அவர் நம்மைப்போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யவில்லை என்றும், அவர் தனக்கே பிரியமாய் நடக்கவில்லை என்றும் தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. எபிரேயர் 4 அதிகாரம் 15 வசனம், ரோமர் 15 அதிகாரம் 3 வசனம். அவர் உண்மையுள்ளவராய் எல்லா விதமான சோதனைகளையும் எதிர்த்தார். ஒன்றிலும் அவர் தனக்கானவைகளை நாடவில்லை. இதுதான் பிதாவை பிரியப்படுத்தியது. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, இயேசுவின் ஊழியத்தை கண்டு அல்ல, அவரது ஜீவியத்தை கண்டு இவர் என் நேசகுமாரன் என அழைத்த அந்த நற்சாட்சியை நாடியே உம்மை இன்று முதல் பின்பற்றிட தீர்மானிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.